இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு இயல் 5 அகப்பொருள் இலக்கணம். இலக்கிய பாடல்களில் கருத்து எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத பொருள் இலக்கணம் தான் வரையறுக்குது. பொருள் இலக்கணம் தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியது. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று அகப்பொருள், இன்னொன்று புறப்பொருள். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலைகளை கூறுவது தான் அகத்திணை. திணை என்பது ஒழுக்கம். அகத்திணைக்குள் அடங்காதனையெல்லாம் புறத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திணைகளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்துணை என 7 வகை இருக்கு. அதில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன அன்பின் 5 அப்படின்னு அழைக்கப்படுது. இதன் அடிப்படையில் தான் அகப்பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. அகப்பாடலுக்குரிய கூறுகள் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு 3 வகை இருக்குது. இதில் நிலமும் பொழுதும் முதற் பொருளில் அடங்கும். சரி, அந்த நிலமெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்து வாழ்ந்து வந்தாங்க. திணை நிலம். குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அடுத்தது பொழுது. இந்த பொழுதுகளில் 2 வகை இருக்குது. ஒன்று பெரும் பொழுது, மற்றொன்று சிறு பொழுது. பெரும் பொழுது என்பது ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன கூறுகள், அது எந்தெந்த மாதங்களில் வரும் அப்படிங்கிறத கீழ்கண்ட அட்டவணையில் பார்க்கலாம். கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பெண் பனிக்காலம் மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. அடுத்ததா சிறு பொழுது. சிறு பொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். காலை அப்படின்றது காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை. நண்பகல் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. இதில் ஏற்பாடு அப்படிங்கிறத எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிக்கலாம். எல் அப்படின்னா ஞாயிறு, பாடு அப்படின்னா மறையும் நேரம். ஏற்பாடு என்பதற்கு ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க.